ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. வணக்கம் நண்பர்களே. நீ பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் அதிக மதிப்பெண் எடுக்க ஞாபக சக்தி அதிகரிக்க. இப்போ அனைவரும் அதிக மதிப்பெண் எடுக்க அப்படின்னா குழந்தைகளாக இருக்கட்டும் சரி, பெரியவங்களாக இருக்கட்டும் சரி, அவங்க பார்த்திங்கன்னா படிக்கிற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், அவங்க பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு தான் இந்த எளிமையான பரிகாரம் செஞ்சாலே போதும், உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். மெமரி கார்ட்லேயோ அல்லது பென்ட்ரைவ்லேயோ நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்கெட்சில் எனக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும், அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி அதை நீங்கள் பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ்லேயோ அல்லது மெமரி கார்ட்லேயோ நீங்கள் புத பகவானோட படத்தையும் ராகு பகவானோட படத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு அதுக்கு கீழே புத பகவானோட காயத்ரி மந்திரம், அடுத்து ராகு பகவானோட காயத்ரி மந்திரம் எழுதி அதுக்கு கீழே நீங்கள் எனக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும், அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஒரு ஃபோல்டரில் வச்சு அந்த பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டு நீங்கள் பர்ஸ்லேயே பாக்கெட்டில் வச்சுக்கும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த பென்ட்ரைவ் இந்த மெமரி கார்டு வச்சாலே எப்படி ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னா, அதாவது புதனும் ராகும் புதன் அப்படின்னாலே படிப்பு, ராகு என்றாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகும் கேது போதையை தரக்கூடியது, அதாவது ஊக்கத்தை தரக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தில் அவங்க பற்றோடு இருப்பாங்க. அதாவது கேது என்றால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக போதை, அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ராகு என்பது பார்த்தீங்கன்னா ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்க, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தின் மீது பற்று இருக்கும். அதே 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் வண்டி, வாகனம், வீடு, இடம், இந்த மாதிரி அந்த சொத்தின் மீது உங்களுக்கு நாட்டம் இருக்கும், அதாவது அதன் மீது உங்களுக்கு ஊக்கம் இருக்கும். இதே புதனோடு சேரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பின் மீது ஊக்கம் இருக்கும், அதாவது ஊக்கம் தரும். அதாவது ராகு என்பது போதை தரக்கூடியது, அந்த போதை நல்ல முறையில் உங்களுக்கு படிப்போடு சேரும்போது உங்களுக்கு படிப்பில் உங்களுக்கு நல்ல ஊக்கத்தை தரக்கூடியது. அதனால் பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னாலே மெமரி கார்டு, ஸ்டோரேஜ், ராகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக்குறது, ஊக்கத்தை அதிகமாக்குறது. அதனால் புதன் பென்ட்ரைவு, மெமரி கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள். இதே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவோட கலரில் நீங்கள் ஸ்கெட்சில் எழுதும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் ராகு சேர்க்கை ஏற்படும். அதாவது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்க ஃபோன் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ஃபோனில் மெமரி அதிகமாக இருக்கும், அதாவது ஸ்டோரேஜ் நிறைய வச்சுருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் நிறைய விஷயத்த அவங்க ஃபோனில் வச்சுக்கும் போது கடைசியில் பார்க்கும்போது அவங்க ஃபோன் ஹேங் ஆகும். அது மாதிரி இருக்கும்போது புதன் ராகை சேர்க்கை இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேகரிப்பது, அதிகமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அதாவது ஃபோனில் ஹேங் ஆகி கடைசி வேலை செய்யாமல் போயிடும். அதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலீட் பண்ணணும், அதாவது ரீசெட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஏதேனும் ஒரு மெமரி கார்டு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் மெமரி கார்டு போட்டால் அந்த ஹேங் ஆகும், சரியாயிடும். அதாவது அந்த ஸ்டோரேஜ் அதில் காப்பி பண்ணிடுவாங்க. அப்படி காப்பி பண்ணுறது தான் இந்த ஸ்டோரேஜ். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டில் ஸ்கை ப்ளூ கலரில் எழுதும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் புத பகவான படத்தையும் ராகு பகவான் படத்தையும் சேர்த்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா புதன் சேர்க்கை, அதாவது புதன் ராகு சேர்க்கை ஏற்படும். அப்படி சேரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல மாற்றம், அதாவது படிப்பில் நல்ல ஊக்கம் வரும். ஊக்கம் வந்தாலே போதும், உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதனால தான் இந்த மெமரி கார்டில் நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் எனக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாமிகிட்ட வேண்டி எழுதி அதை பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கும் போது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், அதிக மதிப்பெண் எடுக்கலாம். தெய்வ வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுக்கு உண்டான தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள், ராகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சர்ப்பம். அதனால் பாம்பின் மீது அதாவது சயன குளத்தில் உள்ள பெருமாளை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு புதன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அந்த பெருமாள்கிட்ட போய், அதாவது பாம்பின் மீது படுத்திருக்கும் சயன குளத்தில் உள்ள பெருமாளை நீங்கள் வணங்கும் போது எனக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும், நான் அதிக மதிப்பெண் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுகிட்டாலே போதும், உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.